கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்றுமென்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு ரட்சிப்பு, சால்வேஷன். ஜெபம். ஜீவ ஆத்மாவாய் படைத்த ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக தன்னுடைய ஆத்மாவின் ஜீவனை இழந்தான். அவனுடைய கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையே அவனுக்கு அது பாவமாக கருதப்பட்டது. ஏசப்பா, என்னை நேசிக்கிற தேவனே, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக, உம்முடைய கிருபை நிமித்தமாக நாங்கள் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நீர் வானத்திலிருந்து இறங்கி வந்தீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் உன்னத பிதாவாய் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை, உம்முடைய மேலான நாமத்தை வெளிப்படுத்தவும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்தவும், அநேகர் உம்முடைய நாமத்தை நிமித்தம் மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் பெரும்படிக்கு, தேவனே பாவம் மன்னிப்பையும் பெரும்படிக்கு, ஏசப்பா உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. இதோ தேவனே, விலைமதிப்பற்ற இந்த ரட்சிப்பை குறித்து, தேவனே மேலான இந்த ரட்சிப்பை குறித்து தேவனே நாங்கள் கவலை அடைந்து அதை பற்றிக் கொள்ளும்படிக்கு தேவனே இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பரம பிதாவாகிய இயேசுவே, ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு ரட்சிப்பு இல்லையா? இந்த ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. எபிரேயர் 2:4 சொல்லப்பட்டபடி அடையாளங்களினால், அற்புதங்களினால், பலவிதமான பலத்த செய்திகளினால் இந்த ரட்சிப்பு நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது, சாட்சி பகரப்பட்டிருக்கிறது. என்னென்ன அடையாளங்கள்? அநேக காரியங்களிலே, பழைய ஏற்பாட்டிலே பெரிய பெரிய அடையாளங்களை எல்லாம் தேவனே நீர் காண்பித்திருக்கிறேன். சூரியனே நீர் நிற்கச் செய்தீர். புதிய ஏற்பாட்டிலே பிறவி குருடரின் கண்கள் திறக்கப்பட்டது, திமிர்வாதக்காரன் நடந்தான் போன்ற அற்புதங்களை எல்லாம் நீர் செய்த ரட்சிப்பை குறித்து எங்களுக்கு நீர் தெரியப்படுத்தினீர், சாட்சி கொடுத்திருக்கிறேன். பலத்த செய்திகளினால் நீர் உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு காட்டியிருக்கிறேன். செங்கடலை 2ஆக பிளந்து அவைகள் மதிலாக தண்ணீர் நிற்கத்தக்கதாக செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ரட்சித்தீரே. இது பலமான சாட்சி. இப்படியாய் தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் உம்முடைய ரட்சிப்பு குறித்து சாட்சி பகர்கிறேன். நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக இயேசுவே உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு விளங்கப்படப்படுகிறது. இதை குறித்து நாங்கள் கவலையற்று இருக்கக்கூடாது என்பதை தேவனை இந்த செய்தியின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவ போவதற்காக உமக்கு நன்றி. இதோ ரட்சிப்பு என்றால் என்ன? லூக்கா 1:27 பார்க்கிறோம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த, அதாவது ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இந்த பாவங்கள்
ஆதாமுக்கு விளைந்த பாவம் அதிலிருந்து விடுபட, அது கழுவப்பட, அது நீங்க, அது மன்னிக்கப்படுமானால் ரட்சிப்பு கிடைக்கும். இதைத்தான் பாவ தண்டனையில் இருந்து தப்புதல் என்று சொல்லலாம். ஆக பாவம் மன்னிப்பை பெறாத ஒருவன் அதற்கான தண்டனையில் இருந்து எப்படி தப்ப முடியும்? ஆக பாவ மன்னிப்பை பெற்றால்தானே அவருடைய ஆத்மா நித்திய ஜீவனை பெறும். இல்லை என்றால் பாவம் செய்த ஆத்மா பாதாளத்திலே தள்ளப்படும். பாவங்கள் கழுவப்பட்டால் பரதீசி செல்லும். பாவம் செய்த ஆத்மா சாகும். பாவம் நமது ஆத்மாவை கொன்று போடும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா ஆத்மாவும் அவனுடைய ஆத்மா. அதை கெடுப்பதற்கு, பாவம் அதற்குள் நுழைவதற்கு நாம் இடம் கொடுக்க நமக்கே அனுமதி இல்லை. அப்படியே பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆக பாவம் செய்கிற ஆத்மாவை தேவன் கொன்று போடுகிறார். எப்படி கொள்கிறார் என்றால் பாதாளத்தில் வேதனை அனுபவிக்க தள்ளி விடுகிறார். பாதாளத்தின் வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? அதை நினைத்தால் நம்மால் பாவம் செய்ய முடியுமா? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் நீடித்திருக்கும். அறியாத அக்கினியிலே சரீர வேதனை இருக்கும். அங்கே புழுக்கள் சரீரத்திலே கடித்துக் கொண்டிருக்கும். வெட்டுக்கிளிகள் போர்வையோடு நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை கடிக்கும். அங்கே தாகத்துக்கு தண்ணீர் கிடையாது, பசிக்கு உணவு கிடையாது. பசி, பட்டினி, வேதனை, பற்கடிப்பு, அழுகை இவைகள் நிரந்தரமாயிருக்கும். குறைந்தது 1000 வருடம் இந்த வேதனையை ரட்சிக்கப்படாதவர்கள் அனுமதிக்க வேண்டி வரும். எனவே உயிரோடு இருக்கும் போதே பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் மரணத்தை சந்திக்கும் போது நம்முடைய ஆத்மா பாதாளத்தில் தள்ளப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த செய்தியை தேவன் உங்களுக்கு பகிர்கிறார். உங்கள் மேல் உள்ள இரக்கத்தின் நிமித்தமாக தேவன் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் தேவனுடைய பிள்ளையே, அவன் இயேசுவின் பிள்ளைதான். அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பெருமை உள்ளவராயிருக்கிறார் என்று 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். அவருடைய நீடிய பெருமை, அவர் நீடிய பெருமையாய் ஏன் இருக்கிறார்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய மனம் திரும்புவதும் நிலையடையா இருக்க வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோம். ஆக பாவத்தை மறைக்காமல், தேவனிடம் மறைக்காமல் அவைகளை தேவனிடம் அறிக்கை செய்து மீண்டும் அவைகளை செய்யாதபடிக்கு விட்டுவிட வேண்டும் என்பதை தேவன் இங்கே சுட்டி காட்டுகிறார். அப்படி மீண்டும் செய்யாமல் பாவங்களை நாம் விட்டுவிடும் போது தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். அந்த இரக்கம்தான்
ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவனை பெறுதல். ஆக நம்முடைய பாவங்கள், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆக என்று அப்போஸ்தலர் 3:20 நம்முடைய மனம் திரும்புதல் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு இருக்க வேண்டும். அதாவது பாவ மன்னிப்பை பெறத்தக்கதாக நிலையான மனம் திரும்புதலாய் இருக்க வேண்டும். இன்று பாவத்தை செய்துவிட்டு பாவ மன்னிப்பை கோரிவிட்டு மறுநாள் அதே பாவத்தை செய்வோமானால் எந்த நம்முடைய பாவ மன்னிப்பின் வேண்டுதலும் செயல்படாது. கிறிஸ்துவ அன்பானவர்களே, நம்முடைய மனம் திரும்புதல் நிலையானதா இருக்க வேண்டும். நான் விட்டு விடுகிறேன், நான் விட்டு விடுகிறேன் என்று 100 முறை சொன்னாலும் பலனில்லை. விட்டு விட்டால்தான் தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். ஆக தேவன் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்புவது மிக முக்கியமானது. மனம் திரும்பினால் மட்டும் போதுமா? அநேக தேவனை அறியாத ஜனங்கள், தேவனே இல்லை என்று சொல்கிற ஜனங்களும் நல்லவர்களாய் அநேக பாவங்களை விட்டு விட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்தும் அறிந்தும் வைத்திருக்கிறோம். ஆக மனம் திரும்பினால் மாத்திரம் அவர்களை ரட்சிக்குமா? இல்லை, இல்லை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவர்கள் பாவம் அவர்கள் அறிவை செய்யாமல் இருந்தாலும், அவர்கள் மனம் திரும்பிய நிலையை நிலையானதாக ரட்சிக்கப்படும் பொருட்டாக பெற்றிருந்தாலும் அவர்கள் ரட்சிப்படைய முடியாது. ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமலும் ஒருவன் ரட்சிப்படைய முடியாது. எனவே மனம் திரும்பல் மாத்திரம் ரட்சிப்படைய போதாது. மனம் திரும்புதல் மிகவும் அவசியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று. எனவே மனம் திரும்புதலை முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து விசுவாசம். மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக விசுவாசம் மிக மிக இங்கே முக்கியம். இங்கே என்ன விசுவாசம் என்பது அதை விட முக்கியம். நான் ஒரு கல்லை விசுவாசிக்க வேண்டுமா? அது தேவன் என்று ஒரு மரத்தை நான் விசுவாசிக்க வேண்டுமா? அதுவே அவனே தேவன் என்ற ஒரு மனிதனை நான் சொல்ல வேண்டுமா? இல்லை, இல்லை. தேவனாக அவதரித்து வந்தார், தேவன் அவதரித்து வந்த, தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி வந்த இயேசுவை நாம் பிதாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டபடி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, அதாவது ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம். எனவே இயேசுவே பிதா, இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே நித்திய பரம பிதா என்று விசுவாசிக்க வேண்டும். என்ன நீங்கள் வித்தியாசமாக சொல்லுகிறீர்களே, யோவான் 20:31 அப்படி சொல்லவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். யோவான் 20:31 என்ன சொல்கிறது? அதை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை ரட்சிப்பை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம். இங்கே இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தானே விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது
நீங்கள் என்ன இயேசுவை பிதா என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் வேதத்துக்கு புறம்பாய் அல்லவா பேசுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் வேதத்துக்கு புறம்பாய் பேசுவதற்கு இங்கு வரவில்லை. நன்றாக கவனியுங்கள். இங்கே கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் யெகோவா என்று அர்த்தம் என்பதை நீங்கள் இன்று வரை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், கிறிஸ்து என்றால் யெகோவா. அந்த பரம பிதாவாகிய யெகோவாதான் கிறிஸ்துவாய் வந்தார். இதை எப்படி நாம் சொல்லுகிறோம்? எப்படி இதை நாம் தேடி கண்டுபிடிக்கிறோம் என்றால், ஏசாயா 26:4 வாசிக்கிறேன். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார் என்று ஏசாயா 26:4 வாசிக்கிறோம். யெகோவா நித்திய கன்மலை, நித்தியமாய் என்றென்றும் கன்மலையாய் இருக்கிறவர் நமது யெகோவா. இப்போது ஏசாயா 44:8 வாசிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே யெகோவா நித்திய கன்மலை என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 44:8 நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதல் கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்கின்றார் இதே யெகோவாகிய தேவன். இந்த செய்திகளின் கர்த்தர் உன்னதமான தேவன் பரமபிதா சொல்லுகிறார், என்னை அன்றி வேறொரு கன்மலை இல்லையே, என்னை தவிர வேறொரு கன்மலை இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்று சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் சத்திய விளம்பர், சத்தியபரர். தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்மை நோக்கி வரும்படிக்கு அநேக காரியங்களை இந்த வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். ஏசாயா 26:4 யெகோவா நித்திய கன்மலை என்பதாகவும் 44:8 என்னென்று வேறு கன்மலை இல்லை என்பதாகவும் பார்த்தோம். நன்றாக இப்ப இதை மனதில் வைத்துக் கொண்டு 1 கொரிந்தியர் 10:4 வாசிப்போம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்பொழுது? வனாந்தரத்திலே. எப்படி? அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கன்மலையில் இருந்து தண்ணீர் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யெகோவாவே நீரே கிறிஸ்து, யெகோவாவே நீரே கிறிஸ்து, அந்த கன்மலை கிறிஸ்துவே. நன்றாக கவனிங்கள். ஒரே ஒரு கன்மலை தான் உண்டு, வேறு ஒரு கன்மலை இல்லை, ஒருவனையும் அறியேன் என்று சொன்ன யெகோவாகிய தேவனே கிறிஸ்துவாய் வந்தார். இதை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசம். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதாவது தேவனுடைய குமாரனாகிய யெகோவா, அதாவது தேவனுடைய குமாரனாகிய சேனைகளின் கர்த்தர், அதாவது தேவனுடைய குமாரனாகிய பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே என்ன போட்டிருக்கிறது என்றால், தேவன் நம்முடைய பிள்ளைகள் மாம்சம் ரத்தம் உடையவராய் இருப்பது போல அவரும் அவர்களைப் போல மாம்சம் ரத்தம் உடையவரானார். ஆக பிள்ளைகளைப் போல வந்தவர் பிதாதானி. பிள்ளைகளை நோக்கி மாம்சம் ரத்தமும் உடையவராய் அவதரித்த தேவனுடைய வார்த்தையை மாம்சமாக்கி அவதரித்த பிதாவாகிய தேவன் தானே.
ஆக எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரார் என்று நாம் வாசிக்கிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். பிள்ளைகளைப் போல மாம்சம் இரத்தம் உடையவராய் வந்தவர் பிதா. ஆக இயேசு பிதா என்பதை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் மெய்யான விசுவாசம். ஒருவன் இயேசுவை பிதா இல்லை என்று சொல்லி ரட்சிப்பை பெற முடியவே முடியாது. இயேசுவை பிதா இல்லை என்று சொல்லி இயேசுவின் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் நுழையவே முடியாது. இயேசுவை பிதா இல்லை என்று சொல்லி நித்திய ஜீவனை பெறவே முடியாது. இயேசுவை பிதா இல்லை என்று சொல்லி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆக சத்தியத்தை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். மிக முக்கியமான காரியம், நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே பரம பிதாவாகிய தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதாவது பிதா மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் தான் ஒரு மனிதனை ரட்சிக்கும். ஏனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதுமா? நாம் ரட்சிக்க பெற்று விடலாமா? ரட்சிப்புக்கு அவசியமான மனம் திரும்புதலும் வேண்டும். இயேசுவே பரம பிதாவான நம்பிக்கையும் விசுவாசமும் வேண்டும். ஆனால் இந்த 2 இருந்தால் மாத்திரம் ஒருவன் ரட்சிப்பை பெற்றுவிட முடியாது. இவைகள் அவசியம். இவைகள் இல்லாமல் ரட்சிக்கப்பட வேற முடியாது. அதே சமயத்தில் இவைகள் இருந்தால் மாத்திரம் ரட்சிக்கப்படவும் முடியாது. ஆக இன்னும் என்ன அடிஷனலாய், இன்னும் மேலும் என்ன கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்? விசுவாசம் மாத்திரம் போதாது. விசுவாசம் மாத்திரம் போதாது. விசுவாசம் மிகவும் அவசியம். மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்படி நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆக இயேசுதான் பிதா என்று நாம் விசுவாசித்தால் ரட்சிப்பு நம்மை கிட்ட பக்கத்திலே நெருங்கி வந்து விட்டது என்று அர்த்தம். ஆக இயேசுதான் பரமபிதா என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் ரட்சிப்பை தந்து விடாது. அது மாத்திரம் போதாது. விசுவாசம் இல்லாமலும் ஒருவன் ரட்சிக்கப்படவும் முடியாது. ஆனால் விசுவாசம் ஒருவனை ரட்சிப்புக்கு சமீபமாய் கொண்டு போகும். அதிக சமீபம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? ரட்சிப்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? தாம் பூரணரான பின்பு. இங்கே விசுவாசம் இருந்தால் ரட்சிப்பு சமீபம் என்பதை ரோமர் 13:11 சொல்லுகிறது. ஆனால் எபிரேயர் 5:9 சொல்லுகிறது, விசுவாசம் மனம் திரும்ப அடைந்த பின்பு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஆக கீழ்ப்படுகிற எல்லாருக்கும் நித்திய ரட்சிப்பை பெறுவார்கள். அதற்கு இயேசுதாமே காரணரானார். சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் தம்முடைய நித்திய ரட்சிப்பை நமக்கு அருளும்படிக்கு நிறைவேற்றி கொடுத்தார். ஆக தேவன் கீழ்ப்படுதலை இறுதியாக எதிர்பார்க்கிறார். அவர் தம்முடைய மாம்சத்தை, நம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கினவர். அவருடைய வார்த்தை நாம் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே என்ன கீழ்ப்படுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3:21 இதற்கு ஒப்புணையான ஞானஸ்நானமானது மாற்ற அழுக்கை நீக்கிறதா இராமல்
தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. எதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம்? நோவா காலத்திலே கீழ்ப்படையாமல் போன ஜனங்கள் போக ஜலத்திலே காக்கப்பட்ட 8 பேரை அந்த ஜலத்தை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிடுகிறார். இது மாம்ச அழுக்கை நீக்காயிராமல் உடம்புலைக்கு அழுக்கை போக்குவதற்கல்ல, இருதயத்திலே உள்ள நல் மனசாட்சியும் உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை தேவனை பற்றிக் கொள்ள உதவும். தேவனே இயேசு என்று அவரை இறுக பற்றிக் கொள்ள உதவும். இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு உயிர்த்தெழுதல் நாளே அந்த ஞானஸ்நானமானது ரட்சிக்கிறது. ஆம் கிறிஸ்துவ கண்பானவர்களே, நாம் மனம் திரும்பிய ஒவ்வொரு பாவமும் ரட்சிக்கப்படும். நாம் ஒவ்வொரு பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு பாவமும் நமக்கு நிலையான மனம் திரும்பலை பெரும்போது நம்மை விட்டு நீங்கி விடுகின்றன. அப்படி என்றால் இந்த கீழ்ப்படிதல், ஞானஸ்நானத்துக்குரிய கீழ்ப்படிதல் நம்மை ரட்சிக்கிறது. ஏசாயா 68 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொல்லப்பெறியினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை துதிக்கிறேன் என்று மாத்திரம் வாயிலை சொல்லிக் கொண்டிருப்பது வீண். அது சொல்ல வேண்டும். ஆனால் சொன்ன இருதயத்தில் நினைக்கிற அந்த காரியத்தை நீங்கள் உம்முடைய கிரியைகளை காண்பிக்க வேண்டும். அது என்ன கிரியை? இவைகள் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல, இது ஒரு விசுவாசத்தின் கிரியை. அது என்ன கிரியை? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஒரு கிரியை நடப்பிக்கிறார்கள். அந்த கிரியை உண்மையாக்கி ஏசாயா 61:8 சொல்லுகிறது, அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவே என்கின்றார் சேனைகளின் கர்த்தர். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்கள் பார்க்க யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற ஜாதி என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஏசாயா 61:9 சொல்லுகிறது. என்ன இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், என்ன இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு பலன்! கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று ஏசாயா 61:10 சொல்லுகிறது. நீதியின் சால்வை தேவனுடைய நாமம். தேவனுடைய நாமம் நம்மை போர்த்திக் கொள்ளும். தேவனுடைய நாமத்திற்குள்ளாய் நாம் ஓடி ஒளிந்து சுகமாய் வாழுவோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாகலாம். ஆனால் ரட்சிப்படைய முடியாது. ஆனால் அவருக்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே கீழ்ப்படியும் போது நாம் ரட்சிப்புக்குள்ளாக வருகிறோம். அப்பொழுது நீதியின் சால்வை கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம் என்று கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள்ளான இந்த ஞானஸ்நானம் நம்மை கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளாய் நீதிமானான நம்மை ஓடி ஒளிந்து சுகமாய் வாசம் பண்ண உதவும். அங்கே சாத்தானின் இடைஞ்சல் இருக்காது. சாத்தானின் தூண்டுதல் இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது. அங்கே ரட்சிப்பின் வசங்களால் நாம் கவரப்பட்டிருப்போம். எந்த ஒரு பாவத்தையும் நாம் அணிந்திருந்த எந்த ஒரு பழைய பாவத்தையும் மீண்டும் நாம் செய்யாதபடிக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள் சிம்பிள் போன்று நம்மை பாதுகாக்கும். எப்படி புல்லட் ப்ரூஃப் போட்டு மிக முக்கியமான நபர்கள்
அதற்கான ஆடைகளை அணிந்து கொள்கிறார்களோ, அதற்குள் எப்படி நுழைய முடியாமல் அந்த ஆடை அவைகளை தடுக்கின்றனோ, அதுபோல பாவம் நமக்குள் நுழையாதபடிக்கு நச்சுப்பொன் வஸ்திரங்கள் நம்மை பாதுகாக்கும். எனவே நான் நச்சுப்பின் வஸ்திரங்கள் என்று தன்மையிலே போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாவத்திற்கும் இயேசு கிறிஸ்து நாம் மனம் திரும்ப ஒவ்வொரு பாவத்திற்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு வஸ்திரங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தாலும் அதற்கு பின்பு நாம் மனம் திரும்புகிற அதுவரை மனம் திரும்ப பாவத்திற்கு உடனே ரட்சிப்பு வஸ்திரங்கள் கிடைக்கும். அதற்கு பின்பு மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவத்திற்கும் ரட்சிப்பு வஸ்திரங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த வழியிலே நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, உங்களுடைய மனம் திரும்புதல் முக்கியம். இயேசுவே பரமபிதா என்கிற விசுவாசம் முக்கியம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று மார்க் 16:16 வாசித்தோம். எனவே தேவன் நமக்கு இப்படியாய் ஒரு கீழ்ப்படுதலையும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவருடைய நாமத்திற்குள்ளான இந்த ஞானஸ்நானத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நிச்சயமாய் கீழ்ப்படைய வேண்டும். மத்தேயு 28:19 சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடு என்று நமக்கு கட்டளை கொடுக்கிறார். மத்தேயு 28:19 இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அங்கே குத்தப்பட்ட இதயமுள்ளவர்களாய் இருந்த ஜனங்களை நோக்கி பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புக்கென்று, ரட்சிப்பை பெறுவதற்காக நீங்கள் ஒருவரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறார். 39 சொல்கிறான், இந்த வாக்கு திட்டமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது ஏக தேவனுடைய 3 ஸ்தானங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நாமமே அன்றி பிதா என்பதோ குமாரன் என்பதோ பரிசுத்த ஆவி என்பதோ நாமம் அல்ல. எனவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது நாமம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதே நாமம். ஏனென்றால் லூக்கா 24:47 சொல்கிறது, அன்றையும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று லூக்கா 24:47 சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேதான் பாவ மன்னிப்பை பெற முடியும். பாவ மன்னிப்பை பெறுவதற்காகத்தான், ரட்சிப்பை அடைவதற்காகத்தான் நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்வது மிக மிக பெரிய பொய். ரட்சிப்பு அடைந்த பின்பு ஞானஸ்நானம் என்பதற்கு வேறு எந்த ஆதாரமும் இல்லை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதாவது நம்முடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தில் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன என்ற கேள்வியை பவுல் நோக்கி அருளியா கேட்கிறார். அப்போஸ்தலர் 22:16 நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். நான் பாவம் கழுவப்பட்டு விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இயேசுவை நான் என் வாழ்நாளை அறிக்கையிட்டு விட்டேன், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவத்தை எல்லாம்
மன்னித்து விட்டார் என்று சொல்லிவிட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்வது உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வதாகும். கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அருளச் செய்கிற தேவன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கீழ்ப்படியை நீ மறுப்பாயானால் ரட்சிப்பை இழந்து போவாய். இயேசு கிறிஸ்து நாமம் ரட்சிப்புக்கு மிக மிக தேவையான நாமம். அவரே அன்றி, அவரின் நாமமே அன்றி ரட்சிப்புக்கு வேறொரு நாம் கொடுக்கப்படவில்லை என்பதை அப்போஸ்தலர் 4:12 தெளிவாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது அல்லவா? ஆக ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவ கண்மானவர்களே, அவருடைய நாமத்தை உதறி விடாதீர்கள். ஆக ரட்சிப்படைய வேண்டும் என்றால் முதலாவது மனம் திரும்புதலும், பாவங்களிலிருந்து விடுதலையும், பாவத்தை செய்வதை விட்டு விடுவதையும், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நிலையான மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்வதையும் நாம் அடைய வேண்டும். இரண்டாவது, இயேசுவே பரமபிதா, இயேசுவே கிறிஸ்து, யெகோவா சேனைகளின் கர்த்தர், கிறிஸ்துதான் யெகோவா, கிறிஸ்துதான் சேனையின் கர்த்தர், கிறிஸ்துதான் யெகோவா பரமபிதா என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் மாம்சமாகி இங்கே நம்மை பிள்ளைகளை நோக்கி வந்தார். தகப்பன் நம்முடைய பிள்ளைகளை நோக்கி தேடி வந்தார். அவர் தேடி வந்தாலும் அவர் பரலோகத்திலும் இருக்கிறார். யோவான் 3:13 சொல்லியபடி வானத்திலிருந்து இறங்கினோம், வாரத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் என்பதாக இயேசு கிறிஸ்துவே மறைமுகமாக தானே பிதாஸ்தானத்தில் வானத்தில் இருக்கிறேன் என்பதை சுட்டி காட்டுகிறார். அவரே பிதா என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆக இந்த நிலையான மனம் திரும்பணும். இந்த இயேசுவே மெய்யா பரம பிதா என்பதை விசுவாசிப்பது மாத்திரம் ஒருவனுக்கு ரட்சிப்படைய போதாது. இந்த விசுவாசம் மிக மிக நமக்கு அவசியம். அதே சமயத்தில் கீழ்ப்படுதல் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக இதை மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் இருதயத்திலே நீங்கள் சீக்கிரத்தில் மனம் திரும்பி அவருடைய நாமத்திலே ஞானஸ்நானத்துக்கு வாருங்கள். இதோ எங்களுடைய போன் நம்பரை குறித்துக் கொள்ளுங்கள். 9843181274. மற்றொரு நம்பர், இது வாட்ஸ்அப் நம்பர் 8903681274. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாது. நன்றாக கவனிங்கள். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாடும் அற்புதங்களினாடும் பலவிதமான பலத்த செய்களினாடும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரியான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நிச்சயமாய் பாதாளத்திலே வேதனை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? கிறிஸ்துவ கண்மானவர்களே, தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இயேசுவை பரமபிதாதானா என்பதை கண்டு கொள்ளுங்கள். ஏதோ அவர் நான் பிதாவின் சித்தப்படி செய்கிறேன், என் சித்தப்படி அல்ல என்று சொன்னாரே, இவர் எப்படி பிதாவா இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவர் நமக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நாமும் தேவ சித்தப்படி செய்ய வேண்டும் என்பதை மாதிரியாக நமக்கு காண்பித்தார். அவ்வளவுதான். அதனால் அவர் பிதா இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எங்கேயாவது நான் பிதா இல்லை என்று அவர் சொன்னாரா? பின்ன ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? ஏன் சொல்கிறீர்கள்? நாம் அவரை மறுதளித்தால் நீ என்னுடைய பிள்ளை என்று அவர் மறுதளிக்க எவ்வளவு நேரமாகும்? கிறிஸ்துவின் பிள்ளை பயமே இல்லை என்று பாட்டு நீங்கள் எப்படி பாடுகிறீர்கள்? கிறிஸ்து நல்லவர் என்று எப்படி சொல்கிறீர்கள்? பரலோகத்தில் இருக்க பிதா ஒருவரே நல்லவர் என்று இயேசுவே சொல்லி இருக்கும் போது கிறிஸ்து நல்லவர் என்று எப்படி சொல்கிறீர்கள்? கிறிஸ்து நல்லவர் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அவரை பிதா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவ கண்மானவர்களே, அவரை பிதா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் நல்லவர், அவர் ஒருவர்தான் நல்லவர். அவர்தான் பிதாவாயும் இருக்கிறார், காணக்கூடிய தெய்வமாய் குமாரனாயும் வந்தார். இந்த காணக்கூடிய தெய்வத்தை, உங்களுக்காக வெளிப்பட்ட இந்த தெய்வத்தை, இந்த தேவனை நீங்கள் பிதா இல்லை என்று மறுதளித்து விடாதீர்கள். அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்திலே உங்கள் பாவங்களை கழுவப்பட்டுக் கொள்ளுங்கள். இதோ நாங்கள் கொடுத்த இந்த போன் நம்பரை
நீங்கள் மறக்காதீர்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவதுதான் ஒருவேளை நல்லதோ என்பதை நீங்கள் புரிய வருவீர்கள். ஆனால் உடனே எங்களுக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு பேசுங்கள். நாங்கள் ஓடி வந்து உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த செய்தியின் மூலம் தேவனே, நீர் உம்முடைய ரட்சிப்பை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் கிருபை செய்து அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சிறுவிலை சிந்தின அந்த பரிசுத்தமான ரத்தம் எங்கள் பாவத்தை கழுவுவானால் யார் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? பவுலா? பவுலு நாமத்தினாலாயா ஞானத்தை எடுத்தீர்கள்? எங்களுடைய கேள்வியை வேதம் கேட்கிறது. யார் எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்களோ அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை நீர் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நீர் உம்முடைய ஜீவனையே எங்களுக்கு கொடுத்தேன், நாங்கள் நித்திய ஜீவன் பெறும்படிக்கு. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. நீர் சரீரத்திலே உம்முடைய தேவனுடைய வார்த்தையிலே எழுந்த ஜீவனை கீழ்ப்படையாக எங்களை கீழ்ப்படையாமல் நிறுத்தமாக நாங்கள் கொன்று போட்டோம். ஆனால் நீர் நித்திய ஜீவனுடைய வார்த்தையாக இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறேன். அதை நீர் நிலைநாட்டினீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த தேவனே, உலகமான தேவனே, நமக்கு நன்றி ராஜா, நமக்கு நன்றி. இதோ இந்த செய்தியை அநேகருக்கு ஆசீர்வாதப்படுத்தி உம்முடைய நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, பாவமன்னிப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, பாவத்திலிருந்து விலகும்படிக்கு, அனைவரை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தின் பிதாவாகிய இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென்.